Kindly continue. Thank you. Sri B. Bethi Lingam. மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய பகுதியில் இருந்து புதுவைக்கு அருகிலே இருக்கக்கூடிய விழுப்புரம் பகுதியில் இருந்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே 7வது முறையாக வரவு செலவு செய்கிற திட்டத்தை தாக்கல் செய்கின்ற மதிப்பிற்குரிய நிதி அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய பகுதியினுடைய நிலைமைகள் அவருக்கு நன்றாக தெரியும் என்பதற்கு காரணத்தினாலே தான் இதை கூறுகின்றேன். 2019ஆம் ஆண்டிலே முதலாக அவர்கள் அந்த வரவு செலவு திட்டத்தை தாக்குதல் செய்கின்ற நேரத்திலே அவருடைய எண்ணமாக இருந்தது என்னவென்று சொன்னால் 5 ட்ரில்லியன் எக்கானமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நினைவினை கொண்டு வந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த நினைவு என்ற திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்களா என்று கூறினால் இல்லை என்று சொல்ல வேண்டும். அதைப்போல 2024ஆம் ஆண்டிலே அவர்கள் பேசுகின்ற நேரத்திலே உலகிலேயே 5வது பொருளாதார நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சாதனையை படைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் ஒரு தனிநபருடைய வருமானம் இந்திய நாட்டிலே ஏறக்குறைய 2.5 லட்சம் ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் நாம் பார்க்கின்ற 80 கோடி மக்கள் ஏழையாக இருக்கின்றார்கள். அவருடைய தனிநபர் வருமானம் என்று பார்க்கின்ற நேரத்தில் மாதம் ஒன்றுக்கு 4000 ரூபாய்க்கு மேலாக இல்லை என்று சொல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை மிக மோசமான நிலையில் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். விலைவாசி உயர்வினால் அவர்கள் கடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அரிசியினுடைய விலை இன்றைய தினம் 25 கிலோ அரிசியானது 700 ரூபாயிலிருந்து 1700 ரூபாய் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. கோதுமையினுடைய விலை 1 கிலோ 30 ரூபாயில் இருந்து 65 ரூபாய் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றதுன்னு சொல்லலாம். புளி என்று சொல்லக்கூடிய டாமரின் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளானது 1 கிலோ 45 ரூபாயில் இருந்து இன்றைய தினம் 60 ரூபாய் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. 10 முட்டைகள் வாங்குகின்ற நேரத்தில் அன்றைய தினம் இருந்த 20 ரூபாய் ஆனது இன்றைய தினம் 60 ரூபாய் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. பருப்பு என்று சொல்லக்கூடிய டால் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளானது 1 கிலோ 70 ரூபாயிலிருந்து 145 ரூபாய் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது சொல்லலாம். இப்படிப்பட்ட கடுமையான விலை உயர்விலே மக்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏழைகளுக்கு ஏதாவது ஊதியம் உயர்ந்திருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும். அவருடைய ஊதிய உயர்வு கண்டிப்பாகவே இல்லை என்று சொல்லலாம். மன்ரேகா என்று சொல்லக்கூடிய அந்த நம்முடைய அரசாங்கத்தினுடைய திட்டத்திலே கூட பார்த்தால் ரூபாய் 250 இருந்து இன்றைய தினம் 300 ரூபாய் என்ற அளவிற்குத்தான் வந்திருக்கின்றது. படித்தவருடைய ஊதியம், அதாவது குறைந்தபட்ச படிப்பு படித்திருக்கக்கூடிய மக்களுடைய ஊதியம் என்று பார்த்தால் மாதம் ஒன்றுக்கு 6000 ரூபாய்க்கு மேலாக இல்லை என்று சொல்லலாம். பட்டதாரிகளுக்கு ஊதியமாக கிடைப்பது என்று பார்த்தால் 12000 ரூபாய்க்கு கீழாகத்தான் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு சரியான விலைகள் கிடைக்கின்றன என்று சொன்னால் அதுவும் இல்லை என்று சொல்ல வேண்டும். உரம், பூச்சி மருந்து என்று சொல்லக்கூடிய அந்த இடுபொருட்களினுடைய விலைகள் கடுமையான உயர்ந்திருக்கின்றது. விவசாயிகளுக்கு தேவையான கடன்கள் கிடைக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும். அதே போல அமைப்பு சாரா பெண்கள், அந்த வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஊதியம் சரியான நேரத்திலே சரியான ஊதியம் கிடைக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும். குடும்ப பெண்கள் வாழும் உரிமையை பெற்றிருக்கின்றார்களா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நிலைதான் இன்றைய தினம் இருக்கின்றது என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, அந்த குடும்ப பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கு மரியாதை இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும். பாதுகாப்பு இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் எங்களுடைய ராகுல் காந்தி அவர்கள் அவர்களுக்கு உரிமையை தர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இந்திய ஏழை மக்கள் படும் துயரம் மிகப்பெரியது என்று சொல்ல வேண்டும்.
இதை பற்றி சிந்திக்காத இந்த அரசாங்கத்தை மக்கள் விரும்பவில்லை என்பதைத்தான் இந்த நேரத்தில் கூறி வருகின்றேன். அதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் பிஜேபி அரசாங்கமானது மைனாரிட்டி அரசாங்கமாக வந்திருக்கின்றதுன்னு சொல்ல வேண்டும். இந்த மைனாரிட்டியாக ஆக்கியது யார் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி என்று சொல்ல வேண்டும். இந்திய மக்கள் இதை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் வணங்கும் ஸ்ரீ ராமபிரான் வாழும் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை கைவிட்டீர்கள். அதை போலவே ஸ்ரீராமனையும் கைவிட்டீர்கள். நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுவோம். ஆனால் நீங்கள் இப்பொழுது ஜெகநாத் என்று கூறுவீர்கள். நீங்கள் மராட்டியத்தை, ஹரியானா மாநிலத்தை மறந்து விட்டீர்கள். நீங்கள் பிறந்த இடமான தேவபூமியை மறந்தீர்கள். வளர்ந்த வாரணாசியை மறந்தீர்கள். ஸ்ரீராமர் பிறந்த அயோத்தியை பார்க்கவில்லை. நீங்கள் பிறந்த, வளர்ந்த, வாழ்ந்த இடங்களை மறந்திருக்கின்றீர்கள். அவர்களுக்கு வேண்டியதை செய்யுங்கள். அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்யுங்கள். ஆந்திர மாநிலத்திற்கும் பீகாருக்கும் எப்படி செய்தீர்களோ அதை போல செய்ய வேண்டும் என்று அதை போலவே புதுவை மாநிலத்திற்கு நீங்கள் பல வாக்குறுதிகளை தந்திருந்தீர்கள். மாநிலத்திற்கு அதிக நிதி உதவி தருகின்றேன் என்று கூறியிருந்தீர்கள். கல்வி வளர்ச்சி, சுற்றுலா வளர்ச்சி என்று கூறினீர்கள். ஆனால் எதுவுமே புதுவைக்கு கிடைக்கவில்லை. சென்ற ஆண்டு ரூபாய் 3389 கோடி ரூபாய் தந்தீர்கள். ஆனால் இந்த ஆண்டு 120 கோடி ரூபாய் குறைந்திருக்கின்றது சொல்ல வேண்டும். புதுவை மாநிலத்தில் மின்துறை அரசால் சரியான முறையில் நடத்தப்படுகின்றது. இதில் எந்த விதமான நஷ்டமும் இல்லை. ஆகவே இதை தனியார் மயமாக்குவதை தடை செய்ய வேண்டும். மாநிலத்திற்கு அதிக நிதி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.